என்னடா கிஃப்ட் ஹேம்பர்ஸா வச்சு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தானே பாக்குறீங்க. இதெல்லாம் வந்து என் பையனோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்ஸுங்க. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ண போறோம். அதாவது கிஃப்ட் அன்பாக்சிங் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு பர்சனலி இந்த கிட்ஸ் பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச உடனே ரொம்ப டயர்டா ஆகுறது இந்த கிஃப்ட்ஸை பார்க்கும்போது தாங்க. ஏன்னா இது எல்லாமே டாய்ஸ் தான். ஸோ வீட்டில் ஆல்ரெடி பாதி டாய்ஸ் நான் கிச்சனுக்கு நடந்து போகும்போதும் ஹாலுக்கு நடந்து வரும்போது என் காலை குத்தி கிழிச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் போட்டு வச்சிருப்பானுங்க. இதுல இந்த டாய்ஸ் எல்லாமும் நான் கொண்டு இறக்குனேன்னா வீடு தாங்குமா? அதனால நான் எப்பயும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டாய்ஸ் வருது அப்படின்னா, ஒரு 3 டாய மட்டும் எடுத்து கையில குடுப்பேங்க. ஏன்னா, எந்த டாய நீங்க எப்படி குடுத்தாலும், அது எவ்வளோ விலை மதிப்புள்ளதா இருந்தாலும், 2டே நாள் தான் அத பிச்சு போட்டு போர் அடிக்குது, இது வேணாம் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. ஸோ நம்ம மொத்தத்தையும் ஒரே நாள் குடுத்தோம்னா, மொத்தமா பிச்சு போட்டு மொத்தமா போர் அடிச்சிடும். அதனால நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, 2 மாசத்துக்கு ஒருக்க, 3 மாசத்துக்கு ஒருக்கன்னு தான் 2, 2 டாயா ரிலீஸ் பண்ணுவேன். அதுக்குள்ள அடுத்த வருஷம் பர்த்டே வந்துரும். நம்ம சும்மா இருக்க மாட்டோம். மறுபடியும் பர்த்டே கொண்டாடுவோம். மறுபடியும் டாய்ஸ் வரும். இதையே ரிப்பீட் மோட்ல நம்ம பண்ணிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா